ஒரு நள்ளிரவு நேரம் ஜென் குரு ஒருவர் ஒரு புத்தகத்தை தீவிரமாக படித்துக் கொண்டிருந்தார். மறுநாள் தனது உரையாடல் நிகழ்வுக்கான தயாரிப்பில் அவர் தீவிரமாக ஆழ்ந்திருந்த போது ஒரு திருடன் அவரது ஆசிரமத்தில் புகுந்து விட்டான். கையில் கத்தியோடு வந்திருந்த அவன் குருவிடம் கத்தியை நீட்டி, "பணம் எங்கே வைத்திருக்கிறாய்? எல்லாவற்றையும் எடுத்துக் கொடு" என்று மிரட்டினான். குரு அவனிடம், "உனக்கு பணம் தானே வேண்டும்? அதோ அந்த பெட்டியில் இருக்கிறது, போய் எடுத்துக்கொள், என்னை எழுத விடு" என்று சொல்லிவிட்டு அவர் தன் தயாரிப்பில் தொடர்ந்து ஈடுபட்டார். அப்போது திருடன் பணத்தை எடுத்து கொண்டிருந்த போது அவனை நோக்கி, "எல்லா பணத்தையும் எடுத்து கொண்டு போகாதே, நாளை ஊருக்கு செல்ல வேண்டும், எனவே எனக்கு கொஞ்சம் பணத்தை வைத்துவிட்டு போ" என்று கூறிவிட்டு தன் புத்தகத்தில் ஆழ்ந்தார். திருடன் அவரை சில நிமிடங்கள் உற்று நோக்கினான். இந்த நபர் வித்தியாசமானவராக இருக்கின்றாரே என்று எண்ணிக்கொண்டு அவர் கேட்டபடியே கொஞ்சம் பணத்தை பெட்டியில் வைத்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான். சில நாட்களில் அந்த திருடன் வேறு ஒரு இடத்தில் திருடும்போது பிடிபட்டான். அப்போது அவன் குருவின் வீட்டிலும் சில நாட்களுக்கு முன்பு திருடியதை ஒப்புக்கொண்டான். எனவே அவனிடம் விசாரித்து பணத்தை பெற்று குருவிடம் கொடுப்பதற்காக அவனை அவரிடம் அழைத்து வந்தார்கள். குரு அவனை பார்த்ததும், "வா, நன்றாக இருக்கிறாயா?" என்று பழகிய நண்பனைப் போல கேட்டார். அப்போது அவனை அழைத்து வந்த காவலர் அவன் இங்கு திருடியதை ஒப்புக்கொண்டதாகவும் அந்த பணத்தை அவனிடமிருந்து மீட்டு கொடுக்க அழைத்து வந்ததாகவும் கூறினார். குரு காவலரிடம், "ஐயா, இவன் என் வீட்டில் திருடவில்லை. ஒரு நாள் வந்து என்னிடம் தனது கஷ்டத்தை கூறினான். அதனால் அவனுக்கு நான் தான் பணம் கொடுத்து உதவினேன்" என்று கூறினார். அப்போது அந்த திருடன் அமைதியாக கண்ணீர் வடித்தான். அதன் பிறகு திருட்டுகளுக்காக சில மாதங்கள் சிறை தண்டனை அனுபவித்த அந்த திருடன் சிறையிலிருந்து வெளியே வந்ததும் அந்த குருவை சந்தித்து வணங்கினான். தன்னுடைய திருட்டு தொழிலை விட்டு விடுவதாகவும் திருந்தி வாழ்ந்து அவரது சீடனாக மாற விரும்புவதாகவும் கூறினான். குருவும் அவனை தனது சீடனாக ஏற்றுக்கொண்டார். தவறுகள் செய்யும் மனிதர்களை சான்றோர்கள் தக்க வழியில் திருத்துகின்றார்கள். ஜென் குரு அவனோடு நேர்மையான வழியில் சாதுரியமாகச் சென்று அவனை திருத்தியுள்ளார். ஜென் குரு நடத்திய விதம் திருடனை மனிதனாக மாற்றியது. நாமும் தலைமைத்துவத்தில் இருக்கும்போது அன்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையே இந்த கதை நமக்கு எடுத்து காட்டுகிறது.